மேலறை தியானம் ஜூன் மாதம் 20ஆம் திகதி சனிக்கிழமை 2026ஆம் ஆண்டு. எழுதியிருப்பவர் கெட்டினா லோரன்ஸ், ஜார்ஜியா, USA. தலைப்பு: கடவுள் என்னை வழி நடத்துவார். வாசிக்க வேண்டிய வேதப்பகுதி நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தொடங்கி 6ஆம் வசனம் வரை. இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனம். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். கணவன் இல்லாமல் தனியாக குடும்பத்தை நடத்தும் ஒரு தாயாக இருக்கிறேன். முழுநேர வேலையுடன் படிப்பையும் தொடருகிறேன். 3 காரியங்களும் என் தோள் மீது பெரும் சுமையாக இருக்கிறது. கடவுள் என்னை எந்த திசையில் போகச் சொல்லுகிறார் என்ற கேள்வியை பலமுறை கேட்டேன். இந்த குழப்பம் நிறைந்த வாழ்க்கையில் கடவுள் பேசுவது எனக்கு எப்படி கேட்கும் என்ற எண்ணமும் வருகிறது. ஆயினும் எனது பயத்தையும் நிச்சயமற்ற தன்மையையும் கடவுளிடம் முழுமையாக ஒப்புக்கொடுத்த பின் ஆழ்ந்த சமாதானத்தை என் உள்ளத்தில் உணர்ந்தேன். ஜெபம், வேத வாக்கியங்களை தியானிப்பது, கீழ்ப்படிய ஆயத்தமாக இருப்பது ஆகியவற்றின் வழியாகவும் நம்பிக்கையுடன் காத்திருக்கும் நேரங்களில் கடவுள் பேசுவது நன்றாக கேட்கிறது. சவால்கள், திசை மாற்றங்கள் வருகிற போதும் கடவுள்தான் என்னை வழிநடத்துகிறார் என்ற உறுதியுடன் அமைதியாக இருக்க கற்றுக்கொள்கிறேன். கடவுள் என் பாதையை செவ்வைப்படுத்துவார் என்ற வாக்குறுதி எனக்கு ஆறுதலையும் பலனையும் தருகிறது. எப்படியான தடைகள் வந்தாலும் அவற்றினூடாக கடவுள் என்னை வழிநடத்தி தாம் விரும்பும் இடத்திற்கு என்னை கொண்டு போய் சேர்ப்பார் என்று பரிபூரணமாக நம்புகிறேன். ஜெபம். அன்பான கடவுளே, நிச்சயமற்ற இவ்வுலக வாழ்வில் உங்களை மட்டும் நம்ப உதவி செய்யுங்கள். உங்கள் பிரசன்னமும் சமாதானமும் எம்முடன் எப்போதும் இருப்பதற்காக நன்றி. ஆமேன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை: கடவுளின் வழிநடத்தலை நம்பி கீழ்ப்படியும் போது அவருடைய திட்டத்தை அறிந்து கொள்வேன். கர்த்தருடைய அன்பும் பிரசன்னமும் அவர் தரும் சமாதானமும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.